மதுரை மேற்கு தொகுதி 6ஆம் பகுதியில் 20வது வார்டில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க கழகத்தினுடைய 53வது ஆண்டு விழாவை ஊட்டி இன்றைக்கு 20வது கழகத்தை பகுதிச் செயலாளர் அருமை தம்பி சித்தன் அவர்களும் 20வது மாமன்ற உறுப்பினர் நாகஜோதி சித்தன் அவர்களும் இந்த வட்டத்துடைய செயலாளர் தம்பி சுந்தரராஜ் அவர்களும் மற்றும் இந்த பையனுடைய கழக முன்னோடிகள் முன்னிலையில் இன்னைக்கு கழக கொடியினை மாநகர் மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் இன்றைக்கு வந்திருந்து ஏற்றிருக்கோம். இந்த நேரத்தில் இங்கே பெருமையாக சொல்லிக் கொள்வது, இந்த விளாங்குடி 20வது வார்டில் மட்டும் கடந்த ஆண்டு மற்றும் சட்டமன்ற நிதியில் சொக்கநாதபுரம் 1வது தெருவில் 12 லட்சத்தில் கலையரங்கு அமைத்து கொடுத்துருக்கணும். காரல் மார்க்ஸ் வீதி அங்கன்வாடி மையம் 12 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கிறோம். காரல் மார்க்ஸ் வீதியில் நியாய விலைக் கடை ஒன்று கட்டி 10 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கிறோம். காமாட்சிபுரம் நகர் 5வது தெருவில் நியாய விலைக் கடை 12 லட்சம் ரூபாயில். சொக்கநாதபுரம் 1வது தெருவில் மேற்கூரை செட்டு அமைத்து கொடுத்துருக்குறோம். பழைய விளாங்குடியில் 6 லட்சம் ரூபாயில் போர் போட்டு கொடுத்துருக்கோம். போர்வெல் தண்ணி தொட்டியோடு. பாரதியார் நகரில் போர்வெல் 6 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்குறோம். காமாட்சி நகரில் போர்வெல் 6 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கோம். மேற்கண்ட பணி இந்த 6வது வார்டில் 20வது வார்டுக்கு மட்டும் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சியை மிகப்பெரிய போராட்டத்துக்கு இணங்க நடத்திருக்கோம். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்னன்னு கேளுங்க. இது என்னன்னா, இப்போ நான் இங்கேருந்து போனேன் கொடியேற்றிட்டு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகும்போது கூட பாருங்க, யாருக்கும் இடையூறு இல்லாமல் பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க 53 அடி கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்த வட்டக்கழகத்தின் சார்பாக பகுதி செயலாளர் காவல்துறையுடைய அனுமதி கேட்டுட்டார். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் பகுதி செயலாளரையும் வார்டு செயலாளரும் மிரட்டுகின்ற வகையில் போலீஸ் துறை மிரட்டுகின்ற பாணியில், நீங்கள் கொடியேற்றினீர்களானால் உங்களை பிடித்து உள்ளே தள்ளிவிடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். இந்த மிரட்டுகிறது வைக்கிறது எல்லாம் கழக தொண்டர்கள் அதிமுக காரன்ற பப்பு வேகாது. இந்த மாதிரி காவல்துறையெல்லாம் நாங்கள் எத்தனை முறை 53 ஆண்டுகள் ஆட்சியில் கருணாநிதி காலத்துல இருந்து பார்த்துட்டு வர்ற காவல்துறை தான் அந்த காவல்துறை. அடக்குமுறையெல்லாம் சந்திச்சு வந்தது தான் இந்த காவல்துறை. நாங்கள் பார்த்து வந்தது தான். 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். காவல்துறை கண்ணிமிக்க காவல்துறையாக நடத்திருக்கிறோம். நாங்களும் எங்க புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சரி, காவல்துறையின் உடைய செயல்பாட்டில் கழக தொண்டர்கள் யாரும் இடையூறு செய்யக்கூடாது, நிர்வாகிகள் யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பாக யாரும் நடக்கக்கூடாது. அப்படி புறம்பாக நடக்கிறவர்கள் யாராவது நீங்கள் அவர்கள் பரிந்துரை பண்ணியவர்களானால் கழகத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று ஒரு மறைமுகமாக எங்களுக்கு சட்டத்தை பிறப்பித்தார்கள். நானே 10 வருஷம் அமைச்சர். ஒரு காவல்துறை கூட சட்டத்துக்கு புறம்பாக இதுவரைக்கும் சரி, இப்ப எதிர்கட்சியாக 3.5 வருஷம் இருக்கும், சட்டத்துக்கு புறம்பாக காவல்துறை இடத்துல எந்த வகையிலும் நாங்கள் தலையிடுவதே கிடையாது.